சிவன் கிருஷ்ணரை ஒரு முறை விருந்தாவன்ல சந்திச்சிருக்காரு. ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த இசை இமயமலையில ஆழ்ந்த தியானத்துல இருந்த சிவபெருமான மயக்க அதை தேடி வந்தாரு. அப்போ விருந்தாவனத்துக்கு வரும்போது ஒரு கோபியர் சிவனை தடுத்துருவாங்க. உள்ள கிருஷ்ணனோட ராசலீலா நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணனோட புல்லாங்குழலுக்கு கோபியர்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சிவனே ஒரு தாண்டவ மூர்த்தி. இதை கேட்டதோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். நானும் கலந்துக்கணும்னு சொல்லுவாரு. உங்களுக்கு இங்க அனுமதி இல்ல, இங்க ஒரு ஆண் மட்டும்தான் இருக்கணும், அது கிருஷ்ணன் தான். அவனை உணரணும்னா நீங்க பெண்ணா இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி சொல்லிடுவாங்க. சரின்னு சிவன் அழகான பெண் உருவம் எடுப்பாரு. உள்ள போவாரு, கிருஷ்ணரை சந்திப்பாரு. எங்காகிலும் பார்த்தது உண்டோ, நீருடன் சேர்ந்தது உண்டோ, யார் யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வார் உண்டோ. கோபியர் உருவம் எடுத்ததுனால சிவனுக்கு கோபேஸ்வரங்கிற பேர் வந்தது. விருந்தாவன்ல ரெண்டு பேரும் சந்திச்ச இடத்துல சிவபெருமானுக்கு கோபேஸ்வர மகாதேவன் ஒரு கோவிலும் இருக்கு.